ஹலோ எவ்ரிவன், ஐம் குப்பு. இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டிசைனில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆனது டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ மை கம்ப்யூட்டர் போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஃபைலில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டிசைன் டேப்பில் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தீம்ஸ். இந்த தீம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தீம்ஸ் இருக்கும். ஸோ நான் தீம்ஸ் வந்து மேலே வந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கர்சரை மூவ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா தீம் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து இந்த தீம்க்கு ஏற்ற ஃபார்மேட்டில் வந்து மாறும் பாருங்கள். ஸோ ஒரு நோன் கொடுக்கும்போது ஒரு ஃபார்மேட்டில் வந்து டாக்குமெண்ட் மாறுது. ஸோ நான் இந்த ஃபேஸட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ உள்ளே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தீமோட நிறையா ஃபார்மேட்ஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதில் இது ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து ஃபாண்ட் வேணுமோ இல்லை வந்து கலர் ஃபாண்ட்டோட கலர் என்ன கலர் வேணுமோ இது வந்து டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வேணுமோ எது வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் நம்பர் போட்டு வருது பாருங்கள். ஸோ அடுத்த ஃபாண்ட்டில் வந்து பேராகிராஃப் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பேராகிராஃப் வந்து சென்டர் பண்ணி தான் இருக்குது எல்லாமே, டெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபையாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து காமனாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோமில் வந்து பண்ணுவோம். ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃபில் வந்து போய்ட்டு இது வந்து நம்ம எந்த ஃபார்மேட் வேணுமோ நம்ம வந்து அலைன் பண்ணுவோம். ஆனால் டிஃபால்ட்டாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிசைன் டேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்மேட் எப்படி இருக்கும் டாக்குமெண்ட் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கலர். ஸோ இந்த கலர் போனோம்னா அதில் நிறையா தீம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் வந்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து மாறிடும். ஸோ நான் வயலட் கொடுத்தா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா வயலட் கலருக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ளூவில் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரே கொடுக்குறேன். கிரே ஸ்கேல் கொடுத்தோன்னே இது கிரே ஸ்கேலுக்கு மாறிடுச்சு. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரே ஸ்கேலில் தான் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங்லேயே இந்த தீம்ஸோட ஆப்ஷன்ஸ் இது. ஸோ கலர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் எதுக்குன்னா இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல். ஸோ இந்த தீமில் இருக்க இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணுறது அந்த ஃபாண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்குறீங்களோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து சூஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஸ்பேசிங். இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங் உள்ள போட்டிங்கன்னா அந்த பேராகிராஃபோட ஸ்பேசிங்ஸ்லாம் இருக்குது. நான் காம்பேக்ட் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக இருக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது கொடுக்குறேன், டைட் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு லைனுக்கு இந்த ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ரிலாக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேராகிராஃபோட ஸ்பேசிங்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து டபுள் கொடுக்குறேன். ஸோ டபுள் ஸ்பேசிங்கில் வந்து பேராகிராஃப் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஸ்பேசிங். ஸோ நோ ஸ்பேஸ் கொடுத்தா நோ ஸ்பேஸில் ஆகிடும். இந்த டிஃபால்ட் எதுக்குன்னா அந்த டிஃபால்ட் உங்களுக்கு எந்த ஸ்பேசிங் வேணுமோ ஸ்பேசிங் செலக்ட் பண்ணிட்டு செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் உள்ள ஸ்பேசிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா வாட்டர் மார்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேஜ் கலர் எப்படி சூஸ் பண்ணுறது, பேஜோட பார்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதை வந்து பார்க்குறோம். பேஜ் பேக்ரவுண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.